பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜூன் மாதம் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 37 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை ஒரு முறை எல்இடியை பார்த்து வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வேதாகமத்தில் யோபுவுக்கு பயங்கரமான இழப்புகள் ஏற்பட்ட போது, சரீரத்தில் கொடூரமான வேதனை யோபு அனுபவிக்கும் போது, தேமானியனாகிய எலியாஸ் நிறைய அட்வைஸ் பண்றான். யாருக்கு? யோபுவுக்கு. அதுல அவன் முக்கியமா ஒரு அட்வைஸ் என்ன சொல்றான்னா, தேவன் அவர்களுடைய வீடுகளை நன்மையினால் நிரம்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்பார்கள். 22:17 இந்த வசனத்துல அவன் ஆலோசனை கொடுக்கும் போது என்ன கொடுக்கிறான்? நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சோம்னா, அவர்கள் வீடுகள்ல நன்மை நிரம்பி இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிக்கும் போது அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான், ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை. 21வது வசனத்துல, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும்? நன்மை வரும். 23வது வசனத்துல, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். அல்லேலூயா. உமது அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். உன் வீட்டில் அக்கிரமம் இல்லாதபடி. அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் 25, சர்வ வல்லவர் தாமே உமக்கு எப்படி இருப்பார்? பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு கர்த்தரோட பழகணும்னு சொன்னா, ஆண்டவர் தான் உங்களுக்கு என்னது? சொக்க தங்கம். அல்லேலூயா. ஆண்டவர் தாங்க உங்களுக்கு பசும் பொன், ஆண்டவர் தாங்க சொக்க வெள்ளி. அதுல அடுத்த வசனம் பாருங்க 26, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனம் மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உமது முகத்தை ஏறெடுப்பீர். இத்தனை ப்ராசஸ். முதல்ல நீ அவர்கிட்ட பழகணும், நீ அவரோட ஒரு ஐக்கியம் வைக்கணும். அப்ப என்ன நடக்கும்? ஆண்டவர் மேல எப்ப ஆண்டவரை நினைச்சாலும் உள்ளத்துல என்ன வரும்? ஒரு மன மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 27ஆம் வசனம், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். தயவு செய்து நல்லா கவனிக்கணும், கண்டிஷன் இல்லாம ஜெபத்துக்கு பதில் வராது. என்னென்ன கண்டிஷன்? முதல்ல அவரோட பழகி சமாதானமா இருக்கணும். 2வது கண்டிஷன் என்ன? ஆண்டவருடைய சன்னிதானத்துல திரும்பி வரணும். அப்படி திரும்பி வரும்போது நீங்க கட்டப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, அக்கிரமத்தை உன் கூடாரத்தை விட்டு என்ன பண்ணணும்? இதைத்தான் நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன? ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுறேன். ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன? அப்படி இருந்தா என்ன நடக்கும்? நம்பர் 1, சங்கீதம் 37 சங்கீதம் 11 வசனத்தை படிங்க. சங்கீதம் 37 சங்கீதம் 11 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். நல்ல சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது முதல் குறிப்பு என்னன்னா, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை சாந்த குணம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரிடத்துல கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன தேவை? என்னது? குறிப்பா 2வது குறிப்பு சங்கீதம் 119 சங்கீதம் 16 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 119. இப்ப நான் எதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன்? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருன்னா 2வது காரியம் என்ன? உமது பிரமாணங்களில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரமாணம், தேவனுடைய பிரமாணம், ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்களின் மேல், லா, இவைகளின் மேல் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? உமது வசனத்தை நான் மறவேன். 3வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா எங்க மகிழ்ச்சியா இருக்கணும்? சங்கீதம் 119 சங்கீதம் 47 வசனத்தை பாருங்க. 110. உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுல நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன்? ஆமா, கமாண்ட்மெண்ட்ஸ், உமது கட்டளைகள், லா, உமது பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள், இவைகளின் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரமாணம் 2 அப்படியே சுருக்கி கையில கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அவரிடத்தில் நீ என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒத்த இன்னொரு பிரமாணம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சி, உமது கற்பனைகளில் மகிழ்ச்சி, சாந்த குணத்தோடு வாழ்வதில் மகிழ்ச்சி. அல்லேலூயா. 4வது முக்கியமான குறிப்பு சங்கீதம் 119 சங்கீதம் 70 வசனத்தை படிங்க. அவர்கள் இருதயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதா? நினந்துண்ணினா கொழுப்பு வச்சு போயிருக்குன்னு அர்த்தம். அவர்கள் இருதயம் நினம் துண்ணி கொழுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு. அப்படின்னா என்ன? சாந்த குணத்தோட இருக்கிறது, கர்த்தருக்கு மேல மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆண்டவருடைய கேரக்டர் என்னது? சாந்த குணம். ஆனா சவுக்கு எடுத்தாரா? சவுக்கு எடுத்த இடம் எது? ஆலயத்துலதான் சவுக்கு எடுத்தார். அல்லேலூயா, ஆமென். சவுக்க கயிறை பின்னினாரா? கயிறை பின்னி வரட்டினாரா? ஆலயத்துலதான் அது நடந்தது. 2வது, தேவ சமூகத்துல அவருடைய பிரமாணம், அவருடைய கற்பனை, அவருடைய வேதம். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்னு, சபையில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா மாறிடணும். செல்ல பிள்ளைங்க எப்போதும் எப்படி என்ன பண்ணுங்க? அப்பா மடியில ஏறி உட்கார்ந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். செல்ல பிள்ளைன்னா தெரியுதா?
செல்ல பிள்ளைனா ஆமா, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா, அம்மாவுக்கு ரொம்ப பிரியமா, அது மாதிரி ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப பிரியமா இருந்தா நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்குமா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே, எல்லாரும் படிச்சா நல்லா இருக்குமே. ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா மாற விரும்புறீங்க? நொல்ல பிள்ளையா மாறாம செல்ல பிள்ளையா மாறுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் என்ன பிள்ளையா மாறுவேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுது அவர் சமூகத்தில். அப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்தா நமக்குள்ள எப்படி இருக்கும்? மனமகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6வது குறிப்பு. அப்பொழுது கர்த்தரில், எப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்ப? 58:13 பாருங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய மனமகிழ்ச்சி நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி திருவிருந்து ஆராதனைக்கு ஒழுங்காய் வந்து உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சு, அன்னைக்குதான் நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணம் பண்றதுக்கு அசிங்கத்தெல்லாம் பண்ணாம ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்ப. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6 குறிப்பு சொல்லியிருக்கேன். கடைசி குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:34. பின்பு அவன் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, யாரு? ஜெயிலர். ஜெயிலர். அங்க நடந்த கூத்து என்ன? நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்த போது சிறைச்சாலையோட கதவுகள் எல்லாம் என்ன ஆயிருச்சு? ஆமா, ஜெயிலர் எல்லாம் தாண்டி இவங்க வெளியில வந்துட்டாங்க. இவன் என்ன பண்றான்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வேகமா ஓடி போய் ஒரு ஈட்டி எடுத்து தன்னை குத்த போறான். அங்க வேத புஸ்தகம் தனியா நல்ல தெளிவா சொல்லுது. நல்ல கவனிங்க, சத்தமிட்டு, நீ உனக்கு என்ன பண்ணிராத, கெடுதி ஒன்று செய்து கொள்ளாத. நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். சிறைச்சாலை கதவுகளை என் ஆண்டவர் உடைத்து நொறுக்கினாலும் எங்களை எல்லாம் ஜென்டிலா சொல்லிட்டு போய் கையெழுத்து போட்டு போக வைக்கிறவன். நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகளை உடைக்கிறவன். அப்பொழுது அனைவரோடு கூட அவன் வீட்டில் கூட்டிட்டு போய் சாப்பாடு, ஜெயிலர் வீட்டில் சாப்பாடு. அவன் விசுவாசம் உள்ளவனாகி என்ன மன மகிழ்ச்சியா இருந்தான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இந்த மாதம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மன மகிழ்ச்சியினால் நிரப்புவாராக. இந்த மாதம் முழுவதும் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லுங்க, மன மகிழ்ச்சி ஔஷதம்னா என்ன? மெடிசன். நீதிமொழிகள் 15:13 படிக்கிறோம், படிங்க. நீதிமொழிகள் 15:13 மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை மன துக்கத்தினாலே. அதே நீதிமொழிகள் 17:22 படிங்க. நீதிமொழிகள் 17:22 படிங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், குட் மெடிசன். ஆமென். முறிந்த ஆவியோ, நல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, பிரஷர் போயிரும், சுகர் போயிரும். சத்தம் வரமாட்டேங்குது. உங்க வெயிட்ல இருந்து ஒரு 10 கிலோ குறைச்சிட்டீங்கன்னா சுகரே இல்லாம போயிரும். மன மகிழ்ச்சியா இருக்கலாம், பிரஷரே இல்லாம இருக்கலாம். நமக்கு பிரஷர் கொடுக்கறதுக்குன்னு சில ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும்.
ஆனாலும் நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தா ஜெயம் எடுக்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு